ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அவசரமாக குழம்பு வைக்கல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி இதை பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு கூட புளித்தண்ணி சோறை தாளிச்சிட்டு இது தேங்காய் துவையல் அதை கூட வச்சு கொண்டு போயிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம துவையல் தான் அரைக்க போகிறோம். துவையல் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வத்தல் எடுத்துடுங்க. லைட்டாக தீ இருந்துச்சுன்னா சுட்டு எடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா கேஸில் வச்சு கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு பண்ணும்போது அதோட காரமும் கொஞ்சம் கம்மியாகும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் மிக்ஸி ஜார் தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் அந்த சுட்டு வச்சுருந்த வத்தல். இது நம்ம அம்மியில் கூட அரைக்கலாம். அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் ஒவ்வொன்றா நம்ம அரைச்சி ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வத்தல், ஜீரகம், அப்புறம் அந்த மாதிரி வச்சு அரைச்சிட்டு அப்புறம் தேங்காயில் வச்சு அரைக்கணும். இப்போ ஒரு சின்ன பல் வெள்ளைக்கூடு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய். கண்டிப்பாக கருவேப்பிலை போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். அதுக்காக தான். அப்புறம் கல்லுப்பு. இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த துவையல் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கூட நமக்கு நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் எல்லாம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த புளித்தண்ணி சாப்பாடு அதுக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ துவையல் அரைச்சாச்சு. இப்போ புளித்தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சின்ன உள்ளி, 2 மிளகா, இதையும் சுட்டு தான் எடுக்கணும். உங்களுக்கு சுட முடியலைன்னா அப்படின்னா கேஸில் கூட வச்சு சுட்டு விடுங்க. இது நான் மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் மிளகாக்கு பதிலாக வத்தலும் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணி வச்சு கழுவி விடலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் எல்லாமே போயிடும். அதுக்காக தான் இப்போ போட்டாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்து தூர போட்டுடலாம், மேலே அந்த உள்ளியில் இருக்கக்கூடியது. அப்புறம் நம்ம காம்பே எடுத்து தூர போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறதோ தாளிக்கிறதோ எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை போட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுவிடுங்க, மணமாக இருக்கும். இப்போ இதிலே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடும். இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதை நம்ம சாப்பாடு கூட கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றிட்டு துவையெல்லாம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். கறி வைக்கல அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம உடனே பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.